நீங்கள் மாருதியில் நல்ல மைலேஜ் கொடுக்குற மாதிரியான கார் வேணும், டீசல் கார் வேணும், மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வேணும்னா இந்த கார் தான் S-Cross. மாருதி S-Cross 2016 மாடல். பார்த்தீங்கன்னா டெல்டா வேரியன்ட். ஸோ டெல்டா வேரியன்ட்னா மிட் வேரியன்ட் கார், டீசலில் மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் வர கார். ஸோ இந்த காரில் இருக்க 4 டயருமே 70 to 80% கண்டிஷனில் இருக்குது. சூப்பரான கார், ஒரு மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் ஒரு சூப்பரான கார். ஸோ இந்த காரோட இன்ஜினாக இருக்கட்டும், கியர் பாக்ஸாக இருக்கட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. கிளச்சுன்னு பார்த்தீங்கன்னா மின் கண்டிஷனில் இருக்குது. இந்த கார் டிரைவிங்க்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ உள்ளே இன்டீரியர் சீட் கவர்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான கண்டிஷனில் இருக்குது. ஸோ மோட்டரைஸ்டு மிரர் வந்துடும். வண்டியுமே சூப்பரான கண்டிஷனில் சூப்பராகவே இருக்குது. ஒரு டீசலில் மேனுவல் கார். இதில் நிறைய பேர் கேட்குற ஒரே விஷயம் என்னன்னா, எங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், எல்லா ஸ்பேர்ஸும் அவைலபிலிட்டி இருக்க மாதிரி ஒரு கார் எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அது ரொம்பவே சூப்பரான கார் தான் இந்த S-Cross. மாருதியில் இருக்க டீசல் கார்ஸ் எல்லாத்துக்குமே டிமாண்ட் இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த S-Crossக்கும் நல்ல டிமாண்ட் இருக்குது. ஏன்னா நல்ல மைலேஜ் கொடுக்கும். உங்களுக்கு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 22 to 25 கிலோமீட்டர்ஸ் நார்மலாகவே மைலேஜ் கொடுக்கும். காரே பார்த்தீங்கன்னா ஒரு 4 மீட்டர் லென்த், ஒரு ஸ்விஃப்ட் டிசைரோட லென்த்துக்கு இந்த கார் வந்துடும். கன்வீனியன்ட்டான லெக் ரூம் ஸ்பேஸ் இருக்கணும். கவர்மெண்ட்ல இந்த கார் டிசைன் பண்ணியிருக்காங்க. காருக்கு 2 கீமே அவைலபிள் இருக்கு. நீங்க டெல்லியில் ஜெனுவனா வெஹிக்கிளா ஜெனுவனா பீப்பிள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிச்சிங்கன்னா பிரைம் காஸ்ட்லேயே ஃபாலோ பண்ணுங்க. மேலே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக் ரிப்ளை வரும். அந்த ரிப்ளையை ஃபாலோ பண்ணி நீங்கள் குரூப்பில் ஆட் ஆகிக்கலாம். அந்த குரூப்பில் நாங்கள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுற கார்லாம் நாங்கள் போடுவோம். ஸோ அந்த கார் ஓகேனா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது பெய்டு வாட்ஸ்அப் குரூப் தான். அண்ட் இது வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ.